அந்த பக்கம் உன்கிட்ட வந்ததுக்கு மூடிக்கிட்டு வீட்டுல போட்டு படுத்துறேன். டேய் வேணாம்டா சொன்னா கேளுடா. டேய் அமைதியா இருப்பா, பின்னால பாருப்பா. டேய் கடைக்காரன் பார்த்தாரா சண்டைக்கு வந்துருவான்டா. வேணாம்டா. ஏய் இப்படி டீ கடையா டம்ளர் திருடாதடா. எவனாவது பார்த்தானா அடிச்சு போடுவாங்க. இந்த மாதிரி கிளாஸ் நம்ம கிட்டே இல்ல. ஐயோ செக்யூரிட்டி வர நிக்கிறாருடா. செக்யூரிட்டி அங்க நிக்கிறாரு. ஐயோ அங்க நின்னு அவர் வேற பேசிட்டு இருக்காரு. போச்சு. ஏய் இவனுக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் பாத்தீங்களாங்க. அட கொழுப்படுத்தவனே. ஐயோ கடைக்காரன் பார்க்கல. பாத்துட்டான். ஐயோ பாத்துட்டான்டா கடைக்காரன். பாத்துட்டு போறேன். ஐயோ போச்சு. டேய் நீ திருத்தவே மாட்டியா? நல்லா இருக்கு இந்த கிளாஸ். அடச்சை இந்த பொழப்புக்கு நீ எங்கிட்டாவது போய் நல்ல பசுமாடு கோவேட்டனாவது குடி. இங்க வாருங்க குடிச்சுக்கிட்டு வேணும்னு என்னென்ன பண்றேன் நீங்க வாருங்க. சத்தியமா போய்கிட்டு இருக்கேன் தெரியுதா? நல்லா இருக்குடா. இங்க பாருங்கடா. ஐயோ அடுத்த வாட்டி நாளா வரமாட்டேன். இங்க வாருங்கடா. உண்மையாவே குடிச்சுக்கிட்டு டீ ஓட்டுறேன். இப்படி இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமா இருக்கு. போடா திருட்டு பையன். ஒரு இடம் பூரா ஒரு காபி டம்ளர். சீ கருமா. ஒண்ணா நம்பர் திருட்டு பையன். எவனா டீ கடைக்கு டீ குடிக்க வந்தா டீ குடுக்காதீங்கடா. இந்த மாதிரி நெல்லை கருப்பட்டி காப்பி உரிமையாளர்னோ நம்ம கடைக்கு இப்போ கடந்த வாரத்தில் வந்து ரவுடி பேபி சூர்யா மட்டும் கணவர் வந்திருந்தாங்க. வந்து நம்ம கடையில் நம்ம ஊழியர்களை தரக்குறவோ பேசி அவங்க இன்ஸ்டாவில் வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகணுக்காண்டி இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸை நம்ம கடையில் திருடிட்டு போகிற மாதிரி வீடியோ போட்டு அதை அவங்க ஒரு ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே அவங்க தொடர்ந்து 2வது தடவை நம்ம கடையில் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பேர் சோசியல் மீடியா எடுத்து இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக விழிப்புணர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கும். காருமே ஒத்த கையில் ட்ரைவ் பண்ணிவிட்டு மோதுற மாதிரி வந்துட்டு நம்ம வாட்ச்மேன் எல்லாத்தையுமே தரக்குறவா பேசியிருக்காங்க. இதை நம்ம கண்டித்து நம்ம தெங்காசியில் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும்.